ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சிக்னல் இஷ்யூஸ் இருக்கு, அதனால போயிட்டு வந்துட்டு இருக்கேன். மன்னிச்சுக்குங்க எல்லாரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முக்தா குடும்பத்தில் நானும் ஒருத்தி. முக்தா 60, அதில் வந்து 60 வருடமாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துள்ள ஒரு தயாரிப்பாளர்கள். நாளாக நடிக்கும்போது முக்தா ஃபிலிம்ஸில் நடித்தாதான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ரேஞ்சில் கருதப்படுவோம். அதனால் வந்து அந்த பெருமை எனக்கும் உண்டு. அரசு, ஹாப்பி குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் டு யூ மிஸ்டர் அரசு. என்கிட்ட வந்து நான் வந்து இந்த லைவ் அதிலெல்லாம் நான் சொன்ன மாதிரி பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. அதனால் இன்னொரு ஃபோனில் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. சந்திரிகா ராமன் அப்படிங்கிறவங்களுடைய மெசேஜ் வந்து இதோ என்னை வந்து கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க, போல்ட் பியூட்டிஃபுல்லாக. தேங்க்யூ சந்திரிகா. உங்களுடைய கேள்வி வந்து ஹவு யூ டோன்ட் த ஹேட் ஆஃப் அ டைரக்டர், ஆக்ட்ரஸ் டர்ன் டைரக்டர், த தாட் ப்ராசஸ். ஐம் ஷுர் இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு லிசன் டு யூ. லுக்கிங் ஃபார்வர்ட். நான் வந்து முதல்ல வந்து நடிகைக்கே நான் வந்து தயாராக இல்லை. வந்தாச்சு, நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் அப்சர்விங். ஸோ நான் நிறைய கவனிப்பேன், போய் தைரியமாக கேட்பேன் டேரக்டர்கிட்ட, கேமராமேன்ட்டெல்லாம், என்ன இது ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன், டேரக்டர் தான் வந்து இன் கமாண்ட். எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் டேரக்டர் சொல்கிறது தான் கேட்கணும். அதனால் வந்து அந்த கமாண்டிங் பொசிஷன், நம்பர் 1 பொசிஷன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடியூசர் பணம் போட்டு எடுத்தால் கூட இயக்குனருக்கு தான் அந்த அந்தஸ்து உண்டு. ஸோ அது மேலே எனக்கு வந்து ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சு. அந்த நாட்டம் மட்டும் இருந்தால் போராது, யூ ஹேவ் டு பி அப்சர்விங், யூ ஹேவ் டு நோ வாட் ஃபிலிம் மேக்கிங் இஸ், கற்றுக்கணும். ஸோ அப்படியே மெல்ல 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 அதை கவனிக்க ஆரம்பிச்சு. இது ஒரு கடல் மாதிரி, இது உடனே கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நாட் பாசிபிள். பட் ஏதோ வாட் எவர் ஐ நோ, ஐ ட்ரை டு learn from all my directors, and there are a lot of directors who I learned what not to do, and more directors அவங்கக்கிட்டேருந்து நான் எப்படியெல்லாம் வந்து இயக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். நீங்கள் வந்து என்னுடைய இயக்கத்தில் வந்து நிறைய வந்து பாலச்சந்தர் சாரோட பாதிப்பு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து எனக்கு முதல் படம் முருகன் காட்டிய வழியாக இருந்தாலும் எனக்கு விலாசம் கொடுத்தது என்னுடைய 2வது படம் அவள் ஒரு தொடர்கதை. அதோடைய இயக்குனர் வந்து மரியாதைக்குரிய பாலச்சந்தர் சார் அவர்கள். அதனால் அவருடைய பாதிப்பு எனக்கு நடிப்புலேயும் இருக்கும், எழுத்துலேயும் இருக்கும், இயக்கத்துலேயும் இருக்கும். ஸோ சரி, நம்ம வந்து இதை வந்து இயக்கத்தில் வந்து முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். And I think after many years, only now I'm beginning to really understand what it is. Sheila Mohan madam, your full face is not seen. Oh my god, I have a big face, you still can't see. Ippo, is it okay? Okay, thank you. அடுத்து வந்து ஜெயந்தி, உங்கள் நடிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். வாழ்வே மாயம் சினிமாவில் நடித்ததை சொல்லுங்கள். வாழ்வே மாயம் வந்து முதல்ல தெலுங்குல வந்து பிரேம் நகரா நோ whatever. ஸோ தெலுங்கில் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. நாகேஸ்வரராவ் காரு அண்ட் ஜெயபிரதா அண்ட் ஜெயசுதா, மை 2 குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டட். நிறைய படங்கள் ஜெயசுதா ஆக்ட் பண்ண தெலுங்கு படங்கள்லாம் தமிழில் நான் நடிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் வந்து அவங்கள வந்து பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஷீஸ் அ எக்ஸலண்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் அப்படியே வந்து ஒரு ஏழைனா அப்படியே வந்து இதுவாக தெரிவாங்க. பணக்காரினா அந்த ஒரு பெரிய பந்தாவோட இருப்பாங்க. ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்க தான் தெலுங்குல இதை ஆக்ட் பண்ணாங்க. இது வந்து படத்தில் வந்து கொஞ்ச நேரம் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும், இருந்தால் கூட மச் டாக்ட் அபவுட் ஃபிலிம். ஸோ வாழ்வே மாயம் வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து வாழ்வே மாயம் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் இங்கே ஏஎல் நாராயணன் ஐயா அவங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவங்க அதில் வந்து வசனங்கள் வந்து மிக ரசிக்கக்கூடிய வசனங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் வாழ்வே மாயம். தென் ரைட்டர் தேவி பாலா, ஸ்ரீதர், கே பாலச்சந்தர், எஸ்பி முத்துராமன், தேவராஜ் மோகன் என பெரிய இயக்குனர்கள் படத்தில் கதாநாயகி. நீங்கள் கொஞ்சம் இன்டலெக்சுவல், நிறைய மாடர்ன், சற்றே கிராமம் என கலந்த கலவை. எனது ஆனந்தம் தொடரில் நடித்தவர்.
நீங்கள் நடிக்க நினைத்து கிடைக்காத கதாபாத்திரம் உண்டா? அதாவது ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், எஸ்பி முத்துராமன் சார், தேவராஜ் மோகன் ஐயாக்கள் இவங்க படத்துலலாம் நடிக்கக்கூடிய பாக்கியம் முக்தா ஃபிலிம்ஸை விட்டுட்டார். முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவங்க படத்துலலாம் நான் நடிச்சிருக்கேன். அந்த பெருமை எனக்கு உண்டு. நீங்கள் கொஞ்சம் இன்டெலெக்சுவல், நிறைய மாடர்ன், சற்றே கிராமம் என கலந்த கலவை. ஓகே, உங்களுடைய இன்டெலெக்சுவல் லெவல் என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு நான் முடிவு பண்ணிட்டு சொல்லுவேன். சாரி அபவுட் திஸ் பிகாஸ் யூ ஹாவ் நாட் இன்டராக்டட் வித் மீ. என்னுடைய இன்டெலெக்சுவல் லெவல் கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத பற்றி என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. அதனால் இப்போதைக்கு என்னால் இந்த பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஐ டோன்ட் நோ யோர் இன்டெலெக்சுவல் லெவல். சாரி. ஓகே, அரசு. ஸ்ரீபிரியா மேம், 90s period Rajnikant and Kamal sir acted so many films. Which is your favorite? I think Rajini sir and Kamal sir சேர்ந்து நடிச்ச படத்தில் I like அவள் அப்படித்தான் and I like இளமை ஊஞ்சலாடுகிறது. இந்த 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு கம்பீரம். ஓ, தேங்க்யூ ஸோ மச். சந்தான பாரதி இஸ் வாட்சிங். சந்தான பாரதி ஒன்லி வாட்சிங். கேளுங்கய்யா கேள்வி. சந்தான பாரதிலாம் வந்து நாங்கள் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களோட உதவி இயக்குனராக இருந்தாங்க சந்தான பாரதி அண்ட் வாசு அவர்கள். ஸோ நாங்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பாரதி ஃபார் வாட்சிங். சுரேஷ் சக்கரவர்த்தி இஸ் வாட்சிங். என் தம்பி. How was your experience working with MGR in Navaratnam? ஓகே, நான் வந்து 2 நாள் தான் அவரோட நான் நடித்தேன். நான் பார்த்து வியந்தது வந்து சக நடிகர்களுக்கு அவர் கொடுக்கும் மரியாதை அந்த செட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் கொடுப்பாங்க. ஸோ மன்னர் எவழியோ மக்களும் அவ்வழியன்னு சொல்லுவாங்க. ஸோ he lived that and showed. It was an honor. பெரும் பெருமை எனக்கு அவரோட நடித்ததும். அதனால் தேங்க்ஸ் டு காட். சௌந்தரம் ஸ்ரீனிவாசன் அவர்கள், நீங்கள் நடித்த முதல் படம் எது? முருகன் காட்டிய வழி. இயக்குனர் திரு மாதவன் அவர்கள். எப்படி திரையுலகில் நுழைந்தீர்கள் என்று சொல்லுங்கள். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தால் கூட இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 13 வயசு இருக்கும்போது எங்கள் குடும்பமே வந்து இசை குடும்பம். என்னுடைய பெரியப்பா, என்னுடைய தந்தையார், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, எங்கள் குடும்பத்தில் அனைவரும் இசைக்கலைஞர்கள் தான். பரதநாட்டியத்தை வந்து தொழிலாக கொண்டவர்கள். அப்போ வந்து நான் என்னுடைய அக்காவோட கச்சேரியிலலாம் அவங்க தான் வந்து நல்லா பிரமாதமாக ஆடுவாங்க. அவங்க கச்சேரியிலலாம் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த கேப்பில் நான் வந்து ஒரு சின்னதாக ஐட்டம் பண்ணுவேன் ஸ்கூலுக்கு போய். அப்போ நான் ஐ வாஸ் இன் ஸ்கூல் 13 இயர்ஸ் எனக்கு. அப்போ என்னுடைய ஃபோட்டோ வந்து மிகப்பெரிய புகைப்பட கலைஞர் திரு நாகராஜராவ் அப்படின்னு அவர் ஃபோட்டோ எடுத்தால் தான் நீங்கள் சினிமாவில் வரலாம். அதுபோல் ஒரு பெரிய பிரபலமானவர் அவர். அப்போ வந்து என்னுடைய அக்கா தான் வந்து திரைப்படத்தில் நடிக்கிறதா இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து அவர் என்னுடைய டான்ஸ் ஃபோட்டோ வந்து ஏதோ டெவலப் பண்ணி தொங்க விட்டுருந்தார் போல இருக்கு. அப்போ வந்து மாதவன் சார் கம்பெனிலேருந்து வந்து தே வர் லுக்கிங் அவுட் ஃபார் நியூ ஆர்டிஸ்ட். அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நான் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க எனக்கு. சரி அப்படின்ட்டு ஏதோ போய் எடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு நான் பெரிய நடிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே என்னுடைய நெத்தி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்கப் டெஸ்ட் அப்போ முதல்ல பிளேடு வச்சு கரகரன்னு இதை எடுத்து விட்டுட்டாங்க. ஏன்னா விக்கு வைக்கணும். அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னா விக்கு வச்சுடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து விக்கு வச்சா இன்னும் சின்னதாக ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த நெத்தி அப்படியே எடுத்து விட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரே அழகை, என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது ஒரு புக்கை வச்சுக்கிட்டு வெயிலுக்கு மறைச்சிக்கிற மாதிரி நின்றுட்டு டியர்ஸ் ஸ்டாண்டிங் இந்த பஸ் ஸ்டாப்பில். இதை ஐப்ரோலாம் எடுத்து விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸ்கூல்லலாம் நான் இப்படியே இருந்தேன். இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் யூனோ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நேராக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னமோ எனக்கு வந்து ஒரு பெரிய எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது. நேராக வந்து ஸ்கூல் விட்டோன்னே பஸ் எடுத்து நான் அருண் பிரசாத் மூவிஸ் ஆஃபீஸ்க்கு போனேன்.
இப்போல்லாம் நான் பப்ளிக் பஸ்ஸில் தான் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு மாதவன் சார் அவங்க இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், சார் எனக்கு என்ன ரோல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் என்னோட இப்படி நெத்தியெல்லாம் நீங்கள் சரைச்சி விட்டுட்டீங்க, எனக்கு வந்து நான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து மெயின் ரோல் இருந்தால் தான் நான் நடிப்பேன், இல்லைன்னா என் படிப்பெல்லாம் விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னோன்னு அவங்க சொன்னாங்க. மாணிக்க தொட்டில்ங்கிற படம், ஜெமினி கணேசன் சாரும் விஜயாமாவும் வந்து ஹீரோயின். அவங்களுக்கு 5 பொண்ணுங்க, அந்த 5 பொண்ணில் நீ ஒருத்தின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் நான் வந்து அப்படிலாம் நான் 5 பேர்லலாம் நான் ஒருத்தியாக நடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நடிக்கிறதுல வந்து என்னை விட்டால் போதும்னு எனக்கு ஒரு இது. அவர் சொன்னார், இப்படியெல்லாம் பேசினா நீ சினிமாவில் வர முடியாதுமானார். நான் சொன்னேன், பரவாயில்ல சார், அதுதான் எனக்கு வேணும், தேங்க்யூ, என்னை போட்டுறாதீங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து எனக்கு திருப்பி கூப்பிட்டு, நீ தைரியமாக பேசின மாதிரியே உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கோம், முருகன் காட்டிய வழின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அந்த முருகன் காட்டிய வழியிலேருந்து ஐ குட் கம் அவுட் அண்ட் முருகன் நல்ல வழியை காமிச்சார். மிஸ்டர் அரசு பி ஸ்ரீப்ரியா மேம், சிவாஜி சார், எனி ஃபேவரட் ஃபிலிம் ஆக்டட் ஃபியூ லைன்ஸ்? ஐ ஹேவ் பர்சனலி வந்து சிவாஜி ஐயா அவங்க நடித்த படங்கள் எனக்கு பல படங்கள் எனக்கு பிடிக்கும், 60s அவரோட படங்கள்லாம். பட் என்னுடைய ஜட்மெண்ட் வந்து his worst movies were with me. ஏன்னா இந்த லாரி டிரைவர், ராஜ்கண்ணு அண்ட் ஆல், only one film திருசூலம் I would say was a big hit. other than that எனக்கு வந்து என்னோட அவர் நடித்த படங்கள் எதுவுமே எனக்கு வந்து, அஃப்கோர்ஸ் இஸ் வசந்தத்தில் ஒரு நாள்னு ஒரு ஹிந்தி ரீமேக் பண்ணோம். அந்த படத்தோட கெட்ட காலம் என்னன்னாக்கா, முதல்ல அந்த படத்தை ஃபுல்லாக வந்து இயக்குனர் விஜயன் அவர்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த director and சிவாஜி சார். ஸோ தி என்டையர் திங் வாஸ் டம்ப்ட் அண்ட் திருப்பி எல்லாத்தையும் வந்து ஏசி திருலோக்சந்தர் சார் வச்சு திருப்பி எடுத்தாங்க. எப்போவுமே ஒரு படத்துக்கு வந்து அது உடனே எடுத்து உடனே வந்தால் தான் அதுக்கு மரியாதை அண்ட் சாம். ஸோ அவ்வளோ நல்ல படம் வந்து சரியாக போகலை. ஸோ ஒன்லி தட் ஃபிலிம் ஐ வுட் சே தட் இட் வாஸ் அ குட் ஃபிலிம். சௌந்தரம் ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தென் வாஞ்சி தேவன், திரைப்படத்தில் உங்களுக்கான கதாபாத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறதா? அதாவது அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் என்று தீர்மானித்து இயக்குனர் உங்களை நாடுகிறார்களா, அல்லது கதாபாத்திரத்தை உத்தேசித்தே நீங்கள் நடிக்க முன்வருவீர்களா? அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக ஒரு சினிமா எடுக்கிறதுனா கதையை ரெடி பண்ணிடணும். பட் அப்படி பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு ஹீரோ அவங்க போட்டு எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு கிளாமர் ஹீரோயினா இவங்களை போடலாமா, நடிக்கக்கூடிய ஹீரோயினா இவங்களை போடலாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கதையெல்லாம் வந்து நான் அப்போ கேட்க மாட்டேன். என்னோட ரோல் நல்லா இருந்தால் ஐ எம் ஓகே வித் இட். ஏன்னா அடுத்தது வந்து நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும். 3வது வந்து ஓடக்கூடிய படமாக இருக்கணும். இது 3 தான் நான் பார்ப்பேன். என்னுடைய ரோல் நல்லா இருக்கணும். திஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ் டு மீ. பட் ஸ்டில் வாட் இஸ் தட், வாட் இஸ் யுவர், ஓ மை காட், மாயா மேம், என்னது என் கேள்விகளுக்கு, ஐயோ சாரி, எனக்கு இப்படி வேகமாக போதா. பிரிங் தேம் ஆன் கேமரா. பற்றில கமல் தெரியும், யார் இது, லக்ஷ்மி தேசிகன், கமல் தெரியும், கடைக்கல் பற்றி, வாட் இஸ் தட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கொஸ்டின். ஹலோ மேடம், ஹலோ மிஸ்டர் ராஜா அனந்த சுப்ரமணியம், ஹலோ. இப்போ நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேனாக்கா மாயா வந்து எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. நான் தனியாக அதை திருப்பி பேசி நான் வந்து ஐ வில் போஸ்ட் இட் ஆன் ஃபேஸ்புக். ஸோ ப்ளீஸ் நாட் டு வரி. ரத்தினம், ஆட்டுக்கார அலமேலு எத்தனையாவது படம்? தாங்கள் ஏன் வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் நடிப்பதில்லை? சீரியல் தயாரிக்கும் எண்ணம் உள்ளதா? ஆட்டுக்கார அலமேலு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 20வது படமாக கூட 15லேருந்து 20க்குள்ளே இருக்கலாம். வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் ஏன் நடிப்பதில்லை? நான் வந்து 91 வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணப்போ எப்போவுமே வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து நான் திருப்பி நடிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஓகேயா? அப்போ என்னோட ப்ரையாரிட்டி என்னவோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்தாங்க. குழந்தைங்க வந்தோன்னா ஐ தாட் இட்ஸ் மை டியூட்டி டு ரேஸ் தம் வெல். என் பசங்களுக்கு வந்து நல்ல படிக்க வைக்கணும். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப படிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது.
ஆனால் சூழ்நிலை என்னால் வந்து அதை நிறைவேற்றிக்க முடியல. அதனால் நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே என்னுடைய மகளை நான் படிக்க வச்சேன். என்னுடைய புள்ள அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல், அவரால் சர்ச் பார்க் போக முடியல. அந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய கனவு வந்து நான் ஹெட் கேர்ளாக ஆகணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டேன். இல்லைனாக்கா வந்து அட்லீஸ்ட் நான் வந்து விளையாட்டில் வந்து கேம்ஸில் வந்து நான் ரொம்ப வாஸ் வெரி குட். எல்லா மேட்ச் டீம்லேயும் நான் இருப்பேன், த்ரோ பால், நெட் பால் அந்த மாதிரி. ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு கேம்ஸ் கேப்டனாக ஆகணும்லாம் நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய சின்ன ஆசை வந்து ஒரு ஃப்ளாகை வச்சுக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி ஹெட் கேர்ள் மார்ச் பண்ணி போவாங்க, அந்த மாதிரி நான் போகணும்னு வீட்டில் ஒரு குச்சை வச்சுட்டு நடப்பேன் அப்படி இப்படியும். பட் என்னால் வந்து 8th முடித்து 9th நான் போய் December 17th என்னை மாதவன் சார் கூப்பிட்டு ஷூட்டிங் 19th சொன்னாங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஆல் மை ட்ரீம்ஸ் வெண்ட். ஆனால் என் மகளை நான் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மை டாட்டர் என்னுடைய அத்தனை கனவுகளையும் அவங்க நிறைவேற்றினாங்க. ஷி வாஸ் அ கேப்டன் அண்ட் தென் ஷி வாஸ் எ பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். அதாவது வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து நான் நடிக்க வரும்போது ஜெயலலிதா அம்மா அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா தே தாட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பி அஸ் இன்டெலிஜென்ட் அஸ் ஹர், ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பி ஸ்பார்க்லிங் அஸ் ஹர் அப்படிலாம். அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து போகும்போது பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த ட்ராஃபியை வாங்கினவங்க. ஸோ ஆஃப்டர் அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து போய் when she became a chief minister, that trophy was called after her. ஜெயலலிதா பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ட்ராஃபின்னு அதுக்கு பேர். அந்த ட்ராஃபியை என் மகள் வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய கனவுகளை என்னுடைய மகள் நிறைவேற்றினாங்க. ஸோ வாட் வாஸ் தட்? உங்கள் லக்ஷ்மி தேசிகன், hello madam, hello, does that stuck? Yeah, very Deenadayalu madam, please tell me about your experience in Aval Appadithaan. Right, okay. Aval Appadithaan வந்து நான் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து கேட்டப்போ நான் சொன்னேன், ஆக்சுவலி தே கேம் த்ரூ கமல் சார். நான் சொன்னேன், சார் அது என்னமோ ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க சார், ரொம்ப ஸ்லோவாக எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படியும் பேமெண்ட் எல்லாம் சரியாக கொடுக்க மாட்டாங்க, ஐ எம் ஆல்சோ வெரி பிஸி, ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னு. அப்போ கமல் சார் சொன்னாங்க, நீ வந்து சும்மா மரத்தை சுற்றி ஓடி அந்த மாதிரி படம்லாம் பண்ணால் பத்தாது, இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக நீ பண்ணுற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் வேண்டாம் சார்ண்ணா. இல்லை, நோ, ரீட் த ஸ்கிரிப்ட் அண்ட் டிசைட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட். சாரி ஸ்ரீபிரியா மேம், நீயா படம் பற்றின அனுபவம் சொல்லுங்கள் மேடம். அஃப்கோர்ஸ் இது அவள் அப்படி தான் முடிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம். ஸோ வந்து சரின்ட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுக்க நான் வாங்கி படித்தது. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சொல்லுவாங்க, கேட்டுட்டு நாங்கள் போய் நடிச்சிடுவோம். கதையெல்லாம் கேட்குறாங்கப்பா அப்படின்னு ஒரு பெரிய தவறு மாதிரி அப்போல்லாம் சொல்லுவாங்க. தென் சரி, நான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் சொன்னேங்க, அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து சிறகுகள் முறிவதில்லை. அதுக்கப்புறம் தான் அவள் அப்படி தான் மாற்றினாங்க. ஸோ ஐ செட், நோ சார், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. நோ, யூ ஆர் டூயிங் அப்படின்னு கமல் சார் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு 10 நாள்லேயே அந்த படம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன், அதுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன், ஐ ஓ இட் டு கமல் சார். அதாவது வந்து நான் வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தா கூட எனக்கு என்ன காரணமோ தெரியல, எனக்கு வந்து அவார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்கப்படலை. நான் வாங்கின ஒரே ஒரு அவார்ட் வாஸ் ஃபார் அவள் அப்படித்தான். அது கூட வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்டு. ஸோ அந்த ஒரு படத்துக்கு தான் நான் அவார்டு வாங்கியிருக்கேன். மற்றபடி வந்து எனி அவார்ட்ஸ் were not given to me. Probably I didn't know how to get those awards. So anyway, no regrets. மக்கள் வந்து என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா போதும். குமணன், ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க? சாரி இருங்க. Ma'am, why haven't you acted in films or TV so far so long? Asking as a fan who enjoyed watching you in movies as well as serial. Chinna Papa, Periya Papa. Probably the only series on TV I enjoyed the most when I was a 11-year-old. சர்ப்ரைசிங்லி இல்லை, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் குழந்தையாக இருக்கும்போது சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்த்தா தான் சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு.
எனிவே மை தேங்க்ஸ் டு ராதிகா, பிகாஸ் நான் சும்மா வேடிக்கைக்காக ராதிகாட்ட சொல்லுவேன், ராதிகா நான் நல்ல படம்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், நான் எல்லாரும் அதை மறந்துட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான் பேசுகிறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் எனக்கு பண்ணது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் பீப்புள் என்ஜாய் சின்ன பாப்பா பெரிய பாப்பா. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு காமிக்கல் சென்ஸ் இருக்கிறதுக்கு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிறதுங்கிறது வந்து தட்ஸ் அ வெரி பிக் திங். நவரசத்தில் நான் வந்து ஹாஸ்யம் வந்து நம்மளே நம்ம சிரிச்சுக்கிறது வேற, மற்றவங்களும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கடினமான வேலை. அது ஓரளவு நாங்கள் வெற்றிகரமாக அந்த படக்குழுவினர்கள் அந்த சின்ன பாப்பா சேர்ந்தவங்க செஞ்சோங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம். தென் அபவுட் நீயாவை பற்றி என்ன கேட்டீங்க. நீயா வந்து அகெயின் அந்த ஒரு பாட்டுக்காக நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து ஸ்டார் தியேட்டரில் வந்து நானும் எங்கள் அம்மாலாம் போய் பார்த்தோன்னே அந்த டைட்டில் சாங் வந்து அந்த ஒரே ஜீவன், அது ஹிந்தியில் வந்து சேம் டியூன், அதை பார்த்து அந்த பாட்டு வந்து எங்களுக்கு அவ்வளோ கவர்ந்து அந்த பாட்டுக்காக அந்த படம் தமிழில் எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு அதை எடுக்கும்போது அப்போ வந்து நான் எல்லா கதாநாயகர்கள் கூடயும் நான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லார்கிட்டையும் நான் சொல்லும் போது இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு கேட்கும்போது அத்தனை பேரும் அந்த படத்தில் எனக்காக வந்து நடித்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் ஐம் ஷுர் எவ்ரிபடி என்ஜாய்ட் தட் ஃபிலிம். நான் கூட அன்றைக்கி ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன், ஏதோ ஒரு காமெடி இது போடும்போது ஒரு பாம்பு வரும், அப்போ இந்த பாட்டு ஆஃப்டர் 40 years or சம்திங் இந்த பாட்டை போடும்போது அப்போது ஒருத்தர் கேட்பார், என்னங்க இது எல்லா பாம்புக்கும் இந்த ஒரு பாட்டை தவிர வேறு பாட்டு தெரியாதா, பாம்பெல்லாம் அப்கிரேடே ஆகலையான்னு. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் டியூன். அந்த டியூனுக்காகவே நாங்கள் அந்த படத்தை எடுத்தோம். தென் ஹூஸ் திஸ் தங்கவேல், வணக்கம் மேம், உங்கள் காஸ்டியூம்ஸ் அவள் அப்படித்தான் இளமை ஊஞ்சலாடுகிறது, எதில் அழகு, உங்களுக்கு பிடித்தது எது? மிஸ்டர் தங்கவேல், ஆக்சுவலி வந்து இளமை ஊஞ்சலாடுகிறது காஸ்டியூம்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ எல்லாரும் அதே மாதிரி வந்து அந்த சாரியிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் ஸ்லீவ்லாம் போட்டிருப்போம். ஸோ அது வந்து ஸ்ரீதர் சார் வந்து அந்த படம் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, யூ ஹேவ் டு ட்ரெஸ் அப் டிஃப்ரெண்ட்டாக, இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து ஐ பிகம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். டைரக்டர் என்ன சொல்லுவாங்களோ நான் அதை வந்து செய்யறதுக்காக முயற்சி செய்வேன். ஸோ அவர் சொன்னது அப்போ தான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் நம்ம வித்தியாசமாக தெரியும். நான் செய்கிறது தான் செய்வேன்னு எடுத்தால் எல்லா படத்துலையும் நான் ஸ்ரீபிரியாவாக தான் தெரிவேன். ஜான் பிரின்ஸ், ஹாய் ஸ்ரீபிரியா மேம், நீயா படம் பற்றின அனுபவம் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேனே ஜான், ஐ ஜஸ்ட் செட் இட் ரைட், ஓகே. ஆனால் கேரக்டரோட ஒத்து நான் ட்ரெஸ் பண்ணது வந்து அவள் அப்படிதான் படத்தில். ஸோ ஐ திங்க் போத் ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஓகே. தென் எஸ் மைத்திலி, கமல் ரஜினி இருவருடன் யாருடன் நடிக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது? ஓ மை காட், என்ன தெரியுமா, காலையில் வந்து நான் கமல் சாரோட நடிப்பேன், மத்தியானம் வந்து ரஜினி சாரோட நடிப்பேன். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பேட்ச் மாதிரி. ஸோ எனக்கு வந்து திடீர்னு வந்து அவங்கள பார்த்தோன்னே வந்து எனக்கு வேறு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில். பிகாஸ் இப்போ ஒரே கிளாஸில் படித்தவங்கக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்போம். பட் தென் அவங்க எப்பவும் போல தான் இருந்தாங்க, நான் தான் வந்து ஐயோ வித்தியாசமாக நடந்துக்கணுமோன்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் அ ப்ளெஷர். யாருடன் நடிக்கவில்லை என்று இருக்கிறதா? ரைட், ஓகே. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மைத்திலி. ஓகே. எனக்கு வந்து ரங்காராவ் ஐயாவோட நடிக்கிறேங்கிறது மிகப்பெரிய வருத்தம். அவருடைய காலகட்டத்தில் நான் சினிமாவில் இல்லை. மரியாதைக்குரிய எம்.ஆர். ராதா அவர்களோட நான் நடிச்சிருக்கேன், ஆனால் ரங்காராவ் அவர்களோட நடிக்கலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. ஸோ தட்ஸ் ஒன் திங். தென் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஐஎஸ்ஆர் ஃபேமிலி, உங்கள் மேடை நாடக அனுபவங்களை சொல்லுங்கள். ஐஎஸ்ஆர் அவர்கள் வந்து நிறைய படங்களில் என்னோட நடிச்சிருக்காங்க. மேடை அனுபவம்னு சொன்னால் நான் 2 மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். ஒன்று வந்து தேவியின் திருமுகம் அப்படிங்கிற நாடகம், அது வந்து டைரக்டட் பை எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அதுக்கப்புறம் அவங்க அது சினிமாவாக எடுக்கும்போது நான் வந்து ஏதோ தெலுங்கு படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால என்னால் தமிழில் அதை நடிக்க முடியல. அதுக்கப்புறம் வேறு நடிகை நடித்தாங்க அதில். அதுக்கப்புறம் வந்து சாட்டையை தேடும் பம்பரம்னு ஒரு நாடகம், அது வந்து மிகப்பெரிய
ரைட்டர் சோலைமலை ஐயா அவர்கள் எழுதின ஸ்கிரிப்ட். அந்த இதில் வந்து ஆச்சிமா மனோரமாமா நடிக்கிறதா இருந்தது. அவங்க வந்து ஏதோ சில பல காரணங்களால் அவங்களால நடிக்க முடியல. அதனால் நான் வந்து நடித்தேன். அந்த நாடகத்தை வந்து அவங்க பார்த்து என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 300-350 நாடகம் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஸோ தட் வாஸ் அ குட் தேங்க்ஸ் டு ஆச்சி அம்மா. அப்புறம் வந்து சம்பூர்ணம் சிவராமன், உங்களின் போல்ட்னஸ் எனக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும் சம்பூர்ணம் ஐயா அவர்களே. முரளி, எனி நியூ மூவி ஹியர் ஆஃப்டர்? ஆக்சுவலி இல்லை, நான் வந்து ஃப்யூச்சர்லாம் நான் எப்போவுமே பிளான் பண்ண மாட்டேன் மிஸ்டர் முரளி. ஆஸ் இட் கம்ஸ், அப்போ எனக்கு அது பிடிச்சிருக்குன்னா என்னை டெம்ப்ட் பண்ணிச்சுனாக்கா ஐ வில் டூ. கல்யாண் பிகே, சூப்பர். பின்பு கேள்விகளை படித்து பதில் தருகிறேன் என்று தாங்கள் செய்தது. ஓகே. அரசு பி. ஸ்ரீபிரியா மேம், ஆக்ட்ரஸ் நளினி, you acted few serials, which is favorite moment, few lines ma'am. அரசு சார், எனக்கு புரியலையே உங்கள் கேள்வி, எனக்கு புரியலையே. ஓகே, மேபி ஐ ஷுட் செக் ஆன் தட். ஆட்டுக்கார அலமையில் உங்களை மிக உச்சத்திற்கு எடுத்து சென்ற படம் முரட்டு ஆளுடன் பயமின்றி எப்படி நடித்தீர்கள்? ஆடு கூட வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஆடு தானே அப்படின்ட்டு. அது வந்து ட்ரெயின்ட் ஆடு, சண்டைக்கு போகிற ஆடு வந்து டொமால்னு முட்டும். ஆனால் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அது கொம்பை பிடிச்சிட்டே நிற்பேன் நான். பாக்கி பேர் எதிரில் நிற்கிறவங்களுக்கு தான் வந்து அது டென்ஷன். பட் தென் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே தேவர் ஃபிலிம்ஸோட கார்டன் வந்து அந்த போரூர் அதுக்கிட்ட இருக்கும். அங்கே எல்லா மிருகங்களும் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய மிருகங்களை வச்சு தான் படங்கள் எடுப்பாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் ட்ரைனிங் எடுப்போம். அந்த ஆடு கூட பழகி அதுக்கிட்ட ஃபெமிலியர் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் வந்து வீடு. அருணாச்சலம் சுப்பிரமணியம், ஒன்ஸ் ஆண்டி your mom told me you were supposed to act in Priya but that did not happen. Why can you share the moment? அருணாச்சலம் சுப்பிரமணியன் சுப்புவா. ஒன்ஸ் ஆண்டி your mom told me you were supposed to act in Priya. ஓ, பிரியா படம் அப்படி சொல்லணும் சுப்பு. அந்த படத்தை அப்போ தானோ ஐ வாஸ் அ பிட் பிஸி. ஸோ வந்து உங்கள் அப்பாவும் எஸ்பிஎம் சார்லாம் வந்து சொன்னாங்க, உங்கள் படத்தில் தான் உங்கள் பேரில் தான் அந்த படம் இருக்குது, நீங்கள் ஏன் அதில் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, தெலுங்கு படம் அப்போ வந்து பத்மாலயா பிக்சர்ஸ் படம், அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் வந்து அப்போ வந்து அந்த படத்தில் பண்ண முடியல. பட் தென் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ. அதுக்கப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணேன். ஏன்னா ஆட்டுக்கார அலமேலு அப்படிங்கிற படத்தில் அலமேலு தான் என்னுடைய உண்மையான பெயர். சினிமாக்காக தான் ஸ்ரீபிரியான்னு மாற்றப்பட்டுச்சு. அதனால் அந்த படத்தில் நடிக்கலைங்கிறது வந்து எனக்கு வருத்தம்தான். பட் தென் இட்ஸ் ஓகே. எனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவங்க ஸ்ரீதேவி, அவங்க நடித்தாங்க. குட். ஸோ அப்போல்லாம் வந்து இல்லை, அவங்க நடிக்க வேண்டியதை நான் நடிச்சிருப்பேன், நான் நடிக்க வேண்டியதை அவங்க நடிச்சிருப்பாங்க. there's no regrets. லக்ஷ்மி தேசிகன், கண்ணில் தெரியும் கதைகள் பற்றி ப்ளீஸ். ஓ, அது வந்து நம்மளுடைய எம்என் ராஜம்மாவும் அவங்களுடைய கணவர் ஏஎல் ராகவன் ஐயா அவர்களும் சேர்ந்து எடுத்த படம். அதில் வந்து ஸ்பெஷல் இது என்னன்னாக்கா 3 இசை அமைப்பாளர்கள் இசையமைச்சிருப்பாங்க. என்னுடைய போர்ஷன் தேவராஜ் மோகன் அவர்கள் இயக்கம். என்னுடைய போர்ஷனுக்கு வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் நான் ஒன்று நினைச்சேன் அந்த பாட்டும், இன்னொரு பாட்டு வந்து இளையராஜா அவர்கள் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே அந்த பாட்டும். ஸோ சாங்ஸ் மேஜர் ஹிட் அந்த படத்தில். படம் வந்து சுமாராக தான் போச்சு, ஆர் ஐ டோன்ட் நோ ஹவு இட் டிட் கமர்ஷியலி, பட் த சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங்ஸ் அதெல்லாம். சௌந்தரம் ஸ்ரீனிவாசன், இரத்த பாசம் திரைப்படம் எந்தெந்த நாடுகளில் படமாக்கப்பட்டது? எத்தனை நாட்கள் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து நடித்து கொடுத்தீர்கள்? பூமணக்கும் பூங்குழலி என்ற பாடல் எஸ்பிபி சார் குரலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பற்றி சொல்லுங்கள். சௌந்தரம் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகே, இந்த படம் வந்து யூரோப்பில் எடுத்தாங்க. குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸில், ஸ்பெயினில், ரோமில் 3 இதுலேயும் தான் வந்து மெயினாக எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் அதோடைய படப்பிடிப்பு நடந்தது. அந்த பாட்டு வந்து வெர்சைல்ஸ் பேலஸில் கார்டனில் எடுக்கப்பட்ட பாட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி த மூவி அகெயின் ஹேட் ப்ராப்ளம், டைரக்டர் அண்ட் த ஹீரோ. ஸோ எதிர்பார்த்த அளவு அந்த படம் போகலை.
அரசு பி ஸ்ரீபிரியா மேம், சினிமா அண்ட் சீரியல் in this both which you like most in future to do. See, எனக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸுங்கிறது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் கலர் படங்கள், அப்போல்லாம் கலர் படத்தில் ஐயோ அவங்க கலர் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ்டேஜ். ஸோ ஐ ஆக்டட் இன் கலர் மூவிஸ். அதுக்கப்புறம் டிஜிட்டல்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மொபைல் ஃபோன்லேயும் யசோதாங்கிற ஒரு படத்தை, குறும்படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பொருட்டே கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, என் மனசுக்கு எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்தால் நான் பண்ணுவேன். ராஜா அனந்த சுப்ரமணியம், வாட் இஸ் யோர் ஆப்ஷன் அபவுட் கரண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? கரண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து ஒரு ரொமான்ஸ் சீனில் நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் ஆச்சு. மென்டல் பேலன்ஸ் வந்து அது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் இப்போ வரவங்களாம் தேர் ஆல் ட்ரெயின்டு, டான்ஸ் கற்றுட்டு வராங்க, ஸ்டண்ட் சீன்ஸ் கற்றுக்கிட்டு வராங்க, எல்லாம் வந்து ட்ரெயின் ஆகி வராங்க. ஸோ தே ஆர் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அவங்க டேக் ஆஃப் ஆகிடுறாங்க. குட் ஃபார் தெம். ஆட்டுக்கார அலமேலும் உங்களை மிக உச்சத்திற்கு அது சொல்லியாச்சு. யூ டின் ஆக்ட் வித் கண்ணாமூச்சி ஆஃப்டர் கண்ணாமூச்சி ஏனடா, விஷ் டு see you more in big screen. பிரதீப் கிருஷ்ணராஜ், தேங்க்யூ. அதான் சொன்னேனே, எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் இதையும் பண்ணணும்னு நினைப்பேன். இட்ஸ் நாட் தட் நான் பண்ண படங்கள்லாம் ஓஹோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கணும். ஒன்று ஐ ஷுட் வைப் வித் த டைரக்டர், ஆர் என் கூட நடிக்கிறவங்க எனக்கு வந்து சரியாக வந்து நாங்கள் ஜெல்லாகணும் நடிக்கும்போது. ஸோ சம்திங் ஷுட் கோ வித் இட். அதுவேஸ் வந்து எனக்கு ஐ எம் நாட் தட் குட் அட் இட். ராஜி ஐயர், மாயா மேம், எனக்கு மேம் ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்கள். நானே பார்த்துட்டேன். தேங்க்யூ ராஜி ஐயர் அவர்களே, தேங்க்யூ. ஏகாம்பரம், அபவுட் யுவர் ஃபேமிலி மேடம். மை ஃபேமிலி வந்து என்னுடைய அப்பா வந்து பக்கிரி சுவாமி பிள்ளை. அவங்க வந்து நாட்டிய ஆசிரியர். சென்னை இசைக்கல்லூரியில் அவங்க இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து விரிவுரையாளராக இருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் A கிளாஸ் வயலினிஸ்ட். என்னுடைய தாயார் கிரிஜா பக்கிரி சுவாமி, அவங்க வந்து நடன கலைஞர். என்னுடைய சகோதரி இப்போ அவங்க இல்லை, மீனாட்சி, அவங்களும் வந்து வீணை வாசிப்பாங்க, வாய்ப்பாட்டு பாடுவாங்க, பரதநாட்டிய கலைஞர். என்னுடைய சகோதரர் ஸ்ரீகாந்த் மிருதங்கம் வாசிப்பார். ஸோ எல்லாரும் இசை குடும்பம். அடுத்து இது வந்து எங்கள் குடும்பம். அடுத்து என்னுடைய குடும்பம், திருமணமாகி என்னுடைய குடும்பம். என் கணவர் ராஜ்குமார் சேதுபதி, என்னுடைய மகள் ஸ்னேகா சேதுபதி, அவங்க லாயர். என்னுடைய மகன் நாகார்ஜுன் சேதுபதி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. அண்ட் we have 2 lovely கிளே அண்ட் மாயா அப்படின்னு 2 பெட்ஸ் வச்சுருக்கோம். they are also part of our family. ஷீலா மோகன், பாம்பா அழகா போயிடுச்சு, சாரி மேடம், உங்கள் குரல் அப்படியே இருக்கிறது, அமேசிங், தேங்க்யூ. அரசு பி ஸ்ரீபிரியா மேம், எனி அவார்ட் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப்? ஐ டோல்ட் யூ, நான் எந்த அவார்டும் வாங்கவில்லை, கிடைக்கவும் இல்லை. ஸ்ரீபிரியா வெங்கடேஷ், ஹாய் பிரியா, யூ ஆர் அன் அமேசிங் உமன். தேங்க்யூ ஸ்ரீபிரியா வெங்கடேஷ். We share the same name, so you should also be amazing, I guess. Soundaram Srinivasan, video link kodunga madam. Hey, what happened? Maya, please see what happened. MS Gopinath Exnora, உங்களுக்கு அவன் அவளது படத்தின் கதையை கேட்டதும் நடிக்க உடனே ஒப்புக்கொண்டீர்களா அல்லது தயங்கினீர்களா அல்லது இயக்குனர் திரு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களின் இயக்கத்தின் மேல் உள்ள நம்பிக்கையில் ஒப்புக்கொண்டீர்களா? இல்லை, இது வந்து சிவசங்கரி அம்மாவோட கதை. இது நான் படிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இதை பற்றியெல்லாம் வந்து அப்போதைய மக்களுக்கு எந்த அளவு புரியுங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. பிகாஸ் எனக்கு கூட அதை பற்றி தெரியல. தென் அந்த புக்கை படிக்கும்போது தென் சிவசங்கரி அம்மா கூட எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் டைரக்டர் சார் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு துணை நடிகையோட கதாபாத்திரம் ஏற்று நடிப்பேன். எனக்கு வந்து சினிமாவில் வந்து துணை நடிகர்கள் அவங்களோட வந்து எனக்கு ரொம்ப நிறைய கான்டாக்ட் உண்டு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய
கோஆர்டினேஷன் இல்லாமல் எந்த ஒரு சீனுமே சிறப்பாக அமையாது. அதனால் நான் அவங்கக்கிட்ட நிறைய வந்து இன்டராக்ட் பண்ணுவேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு சேலஞ்சிங்கான ரோல். அப்போ வந்து அது நிறையா பாராட்டப்பட்டுச்சு. நன்றி இப்போ தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனர் ஐயா அவர்களுக்கு. ஸ்ரீபிரியா வெங்கடேஷ், என்னை நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்கேன் என்று சொல்கிறார்கள். ஐயோ, நல்லா இருக்கலாமே. தேங்க்யூ தேங்க்யூ. ராமச்சந்திரன் ராதா, all your career you did films like Karoti Kannan genre as well as Aval Oru Thodarkadai genre, all at the same time. How did you choose your films? See, I did not differentiate between any heroes or who my co-star is. இவங்க கூட நடிக்க மாட்டேன், அவங்க கூட நடிக்க மாட்டேன்லாம் நான் சொன்னதே கிடையாது. நான் வந்து ஹாஸ்ய கதாபாத்திரங்களிலும் மரியாதைக்குரிய தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஐயா அவங்களோட நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அசோகன் சார் அவங்களோட நடிச்சிருக்கேன். தேங்காய் ஸ்ரீனிவாசன் சாருக்கு பேராக கூட நான் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நானும் கமல் சாரும் பல படங்களில் நெகட்டிவ் ரோல்ஸ் கூட சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் இவங்க கூட தான் நடிப்பேன், அவங்க கூட தான் நடிப்பேன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்படிலாம் சொல்லியிருந்தால் நான் ஒரு நடிகையாக வந்திருக்க முடியாது. அதனால் அந்த டிஃப்ரென்ஷியேட்டெல்லாம் பண்ண மாட்டேன்னா ஐ எம் ஹாப்பி இஃப் மை ரோல் இஸ் குட். ஷீலா மோகன், அவள் அப்படித்தான். ஐ ஃபெல்ட் இட்ஸ் யுவர் மாஸ்டர் பீஸ். ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் வாட் பீப்புள் சே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா, ஷேர் அ ஃபியூ மோமெண்ட்ஸ். லக்ஷ்மி தேசிகன், அதில் வந்து எங்களை வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து இஷ்டத்துக்கு சந்தோஷமாக நடித்தோம். லைக் பாஸ்கர் பட்டாபியா வருவார், அவர், நிரோஷா அண்ட் மோகன் ராம், அதுக்கு முன்னாடி சுரேஷ் சக்கரவர்த்தி, அண்ட் தென் அப்புறம் வந்து விஜய் சாரதி பண்ணார் அவங்க ரோலை. வி யூஸ் டு ஹாவ் ஃபன். அந்த இது நடக்கும்போது டைரக்டர் சக்தி, ஐ மஸ்ட் மென்ஷன் ஹியர், அவர் வந்து சீனுக்கு வந்து என்ன தேவையோ நாங்கள் பேசுறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பேர் அந்த சீரியலில் வந்துச்சுன்னு சொன்னால் சக்தி சார் வந்து முக்கியமான காரணம். நான் வந்து அப்போ வந்து குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்ததுனால நான் 5 மணிக்கு மேலே யாரையும் பார்த்து சிரிக்கக்கூட மாட்டேன். என்னை இருக்க சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காலையில் 9 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே என்னை எடுத்துகிட்டு அனுப்பிடுவார். சக்தி சார், எனக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கெரியரில் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து எனக்கு ஒரு வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்த இயக்குனர் சக்தி அவர்களுக்கு நன்றி. ராக்கி பாய், ஹாய் மேம், யூ நீட் எனி சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்? ஐ லெட் யூ நோ. தேங்க்யூ. I enjoyed Yashoda. Sheila Mohan, thank you Sheila Mohan. I think Yashoda was, நாங்கள் வந்து அது புதுசாக ஒரு முயற்சி பண்ணோம். மொபைல் ஃபோன்லேயே ஐஃபோன்லேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வி ஃபாலோட் சோஷியல் டிஸ்டன்சிங், வி ஃபாலோட் த குவாரண்டைன் ரூல்ஸ் அண்ட் இட் வாஸ் ஐடென்டிஃபைட், இட் இஸ் பீயிங் ஐடென்டிஃபைட். அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கும். Ma'am, you need, okay, Ramya Doraisamy, I like and inspire authoritative attitude a lot. What's your advice to the youngsters, especially ladies? Actually, I'm not, I don't think I have any attitude as such. But then, yes, I am confident on what I say. அண்ட் எனக்கு வந்து ஏதாவது ஒரு என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதே நேரம் என்ன ஹர்ட் பண்ணாங்கனாக்கா ஐ வாண்ட் தெம் டு நோ வாட் இட் இஸ் டு கெட் ஹர்ட். ஸோ ஐ வில் ட்ரை அண்ட் மேக் தெம் ரியலைஸ் இட் இஸ் ராங். பெரி தீனதயாளு, தேங்க்யூ, வண்டர்ஃபுல் ஆக்ட் இன் அவள் அப்படித்தான், எவ்ரி சீனோ. பட் தேங்க்யூ சார். பவர் பாயிண்ட் சட்டநாதன், உங்களுடைய தன்னம்பிக்கை பிடிக்கும். நன்றி. ஐ திங்க் எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை இருக்கணும், சுயமரியாதையும் இருக்கணும். சரவணன் நட்ராஜன், ஹவு டிட் யூ மேனேஜ் டு கெட் சோ மெனி ஸ்டார்ஸ்? ஐம் சாரி, தட் கொஸ்டின் இஸ் கான். சம்திங் நைஸ் இட் வாஸ், ஐ கெஸ். கேன் யூ கம் பேக் அகெயின்? மேடம், இப்போது ஏன் நீங்கள் படம் இயக்கவில்லை? பெண்களை மையமாக வைத்து இயக்கலாமே. இப்போல்லாம் வந்து நீங்களே சொல்லுங்கள், பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படமே வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தியேட்டர்லேருந்து எடுத்துடுறாங்க. நான் கூட வந்து தமாஷா வந்து கமீலா நாசர் அவர்களிடம் சொன்னேன், இதே யசோதாவை வந்து நாம் ஒரு படமாக எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தோன்னாக்கா இவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குமாங்கிறது டவுட். பிகாஸ் பெரிய கமர்ஷியல், இப்போ நாசர் சார் வந்து இஸ் அ பேன் இண்டியன் ஆக்டர், அனைத்து மொழிகளிலும் அவர் நடிக்கிறாரு.
ஆனால் வந்து இந்த ரிலீஜியஸ்லி அந்த ஹீரோவாக நடிக்கிறவங்க இல்லாத படங்களுக்கு வந்து தியேட்டரில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100 சீட் இருக்கிற தியேட்டரை ஒரு 4 நாளைக்கு கொடுப்பாங்க. ஸோ மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு 1000-2000 பேர் தான் படம் பார்ப்பாங்க. ஆனால் பிகாஸ் இட் கேம் ஆன் சோஷியல் மீடியா, been lakhs of people who have watched it. ஸோ எனக்கு வந்து ஸ்க்ரீன் அளவோ இல்லை அது எங்கே ரிலீஸ் ஆகுதுங்கிறது கிடையாது. என்னுடைய ஹார்ட் ஒர்க் மக்களுக்கு போய் சேரணும், அவ்வளோதான். முக்தா ரவி ஆஸ் அ டைரக்டர், நீங்கள் முன்னாடியே ஷார்ட்ஸ் பிரித்து ஷூட்டிங் போவீர்களா அல்லது ஸ்பாட்டில் சூழ்நிலை தகுந்தாற்போல் ஷார்ட்ஸ் பிரித்து எடுப்பீர்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து யசோதா பற்றி சொல்கிறேன். யசோதாவில் வி ஹேட் டு டூ a lot of homework because அவங்கவுங்க வீட்டிலேருந்து அவங்கவுங்களுடைய போர்ஷன்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. நாங்கள் ஒன்றா இருக்கிற சீன் கூட, இப்போ நானும் நாசரும் பேசிக்கிற சீன் கூட அவருடைய ஷார்ட்ஸ் அவருடைய வீட்லையும் என்னுடைய ஷார்ட்ஸ் என்னோட வீட்லையும் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ தட் வாஸ் சேலஞ்சிங் பிகாஸ் லுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த படிக்கட்டு அடியில் நிற்பேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் யூரின் பாஸ் பண்ணிட்டேன் ட்ரெஸ்ஸில்னு சொல்லிட்டு படிக்கட்டு அடியில் நிற்பேன். அந்த இடத்துல வந்து ஒரு மரம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நாசர் சாரோட ஷாட் எடுக்கும்போது ஒரு தொட்டியில் ஒரு செடியை வச்சு மேலே ஒருத்தரை பிடிக்க விட்டு அது எடுக்கப்பட்டுச்சு. ஸோ வி ஹேட் டு மேட்ச் த லொக்கேஷன்ஸ் அஸ் வெல். ஸோ வந்து இந்த யசோதாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பிரித்து சைடில் வந்து இந்த பக்கம் நடந்து வாங்க, ஜூம், ஏன்னா எல்லாமே மொத்த படமும் வந்து ஹேண்ட்ஹெல்டு தான், ட்ரைபாடில் வச்சு எடுக்கல. பசங்க எல்லாம் அதை கையில் வச்சுக்கிட்டே தான் எடுத்தாங்க. அப்போ வந்து நான் குறிப்பிட்டு இருந்தது என்னன்னாக்கா, தயவு பண்ணி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஜூம்னாக்கா ஜூம் வாக் அப்படின்னு போட்டிருப்பேன், ட்ராலி வாக்குன்னு போட்டிருப்பேன். அப்படின்னா ட்ராலி மாதிரி வாங்க, ஜூம் வாக்னா ஜூம் மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அந்த பிள்ளைகள் வந்து அவ்வளோ அழகாக அதை பண்ணி கொடுத்தாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி, யசோதா எக்ஸ்பீரியன்ஸ். சுரேஷ், யூ ஆர் பார்ட் ஆஃப் யசோதா. நீ கேட்குறது வந்து ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் யூஆர் ஆஸ்கிங். இந்த என்னுடைய கிளைமேக்ஸ் வந்து நான் 2 கிளைமேக்ஸ் வச்சுருந்தேன். அதை வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டப்போ இந்த கிளைமேக்ஸ் இப்போ இருக்கிற கிளைமேக்ஸை சூஸ் பண்ணது வந்து சுரேஷ். ஸோ தேங்க்யூ சுரேஷ். யசோதா இட் செல்ஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்தது. ரெண்டாவது வந்து செகண்ட் ஜெனரேஷன் வந்து அதை பிக்சரைஸ் பண்ணுது. என்னுடைய போர்ஷன்ஸ் வந்து என்னுடைய மகள் ஸ்னேகா தான் வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் டைரெக்ஷன். அதாவது நான் சீனை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன், கொடுத்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இதை எடுங்க. டாப் ஆங்கிள்னா தே ஹேவ் டு சூஸ் ஹவு த டாப் ஆங்கிள் ஹேட் டு பி, பட் டாப் ஆங்கிள்னு நான் எழுதி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிள்ளைகள் அதே மாதிரி நாசரோட பையன் லுத்ஃபுதீன் நாசர் தான் அவருடைய போர்ஷன்ஸையும் டாக்டரோட போர்ஷன்ஸையும் எடுத்தது. அதே மாதிரி நம்மளுடைய நித்யா அவங்களுடைய மகன் அர்ஜுன் ரவீந்தர் வந்து அவங்களோட போர்ஷன்ஸ் எடுத்தது. சிவகுமார் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து அர்ஜுன் மனோகர் அவர் எடுத்தார். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பிள்ளைகள், நாங்கள் வந்து வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட முடியாது, எந்த லைட்டிங்கும் இல்லாமல் அவைலபிள் சோர்ஸில் என்னுடைய 2-3 க்ளோஸ்அப்க்கு தான் ஒரு சின்ன லைட், ஒரு டார்ச் லைட் மாதிரி வச்சுருந்தோம். அதை வந்து ஃபேஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணோம் பிகாஸ் கொஞ்சம் லைட் போயிடுச்சு. அதை வந்து என்னுடைய கணவர் தான் லைட் மேனாக இருந்து பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யசோதாவை பொறுத்த வரைக்கும் வி வர் வெல் பிளான்ட். பாக்கி படங்களில் நாங்கள் அப்போவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக நான் ரெடியாக வச்சுப்பேன், அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுப்பேன். ஆனால் அந்த இடத்துல ஏதாவது மாற்ற வேண்டும், இல்லை இது மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் கலந்து பேசும்போது சொல்லப்பட்டுச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் மாற்றிப்போம். சரவணன் நட்ராஜன், நட்சத்திரம் வாஸ் அ கிரேட் மூவி. யோர் ரீகலெக்ஷன்ஸ் ரைட். தாசரி நாராயணராவ் அப்படிங்கிற மாபெரும் இயக்குனர் தெலுங்குலேருந்து தமிழில் வந்து பண்ண முதல் படம், ஐ திங்க் ஒன்லி மூவின்னு கூட சொல்லலாம், நட்சத்திரம். அவர் தான் தெலுங்குலேயும் வந்து சிவரஞ்சனி இயக்குனார். அந்த படம் வந்து அகெயின் ஜெயசுதாவோட பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நட்சத்திரத்தை பாராட்டினா கூட தெலுங்கு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா ஃபிசிக்கலி ஃபிட்டட் இன் தட் ரோல். அவங்க வந்து அப்படியே அதில் ஃபேமிலி வந்து சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் சீன்ஸ் இருக்கும். அதை மாதிரி அவங்க மெலிஞ்சு நலிஞ்சு இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நான் வந்து கொஞ்சம் புஷ்டியாக இருந்தேன் அந்த ரோலுக்கு. பட் அந்த ரோல், அந்த கேரக்டரோட என்ன சொல்கிறது, வெயிட் வந்து டுக் மீ ஓவர். பட் தென் ஜெயசுதா டிட் அ எக்ஸலண்ட் ஜாப். மிஸ்டர் சிவா சண்முகம், சிவாஜி சார் கூட நிறைய நடிச்சிருக்கீங்க, அது பற்றிய உங்கள் நினைவுகள். சிவாஜி சார் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டோடைய அப்பா. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபெமிலியாரிட்டி அவரை எனக்கு தெரியும், ஃபெமிலியர் பர்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து எனக்கு
நான் டக்குன்னு அவர் என்ன கேட்டாலும் நான் வந்து எதிர்த்து பதில் சொல்லிடுவேன். ஏன்னாக்கா அவர் வந்து இஸ் மை அங்கிள். எப்படி அவரோட பிள்ளைகள் வந்து எங்கள் அப்பாவை அங்கிள்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க அங்கிள்லாம் கூப்பிடாதீங்க, சாருன்னு கூப்பிடுவாங்க. ஏன் அவர் அவங்க பசங்களாம் எங்கள் அப்பா அங்கிள்னு கூப்பிடுறாங்களே, அப்போ நான் ஏன் அவர் அப்படி கூப்பிடக்கூடாது? இப்படிலாம் நான் ஆர்கியூ பண்ணுவேன். அவர் சொல்லுவார், இருடி உன்னை அடிக்கிற மாதிரி சீன் வரட்டும் அப்படின்னு வந்து செல்லமாக சொல்லுவார். கடைசி வரைக்கும் வரல. ஏன்னா ஹீஸ் நோன் ஃபார் இட். அடிக்கிற மாதிரி சீன் வந்து அடிச்சிடுவார் அவர். நல்ல வேளை அந்த மாதிரி சீன் எதுவும் வரல. என்கிட்ட ரொம்ப அவர் பாசமாக பிரியமாக இருப்பார். எனக்கும் அவர் மேலே நிறைய மரியாதை உண்டு. பிகாஸ் இஸ் அ காட் ஆஃப் ஆக்டிங். ஸோ அந்த கடவுள் மேலே எனக்கு நிறைய பக்தியும் அன்பும் என்னைக்கும் உண்டு. Karthi Darshini, hi Chinna Papa, love you Papa, my all-time favorite. Love you too Karthi Darshini, love you. Thank you. Saravanan Natarajan, காதோடு தான் நான் பேசுவேன் as a hearing impaired. Oh my god, போயிடுச்சு, நான் பார்க்கல அந்த கொஸ்டின் சரியா. Whom do you like most, Rajini or Kamal? I already said no, நாங்கெல்லாம் வந்து classmates. We all took off at the same time. So I like all my classmates. பட் கமல் சார் வந்து என் கிளாஸ்மேட் அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகம். பிகாஸ் நான் அவர்கிட்ட நிறைய வந்து கற்றுக்கிட்டேன், எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா எங்களுக்கு இருக்கிற ஒரு ஒத்துமை என்னென்னா டான்ஸ். அவர் வந்து எங்கள் பெரியப்பா, அவங்களுக்கு தெரியும், அவங்க 4 வயசுலேருந்து சார் நடிக்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் ஏவிஎம்மில் எங்கள் பெரியப்பா தான் வந்து கோரியோகிராஃபர். அதனால் வந்து எங்கள் ஃபேமிலி வி நோ ஈச் அதர். அதனால் அந்த உரிமையில் வந்து அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு எப்படின்னு நடிக்கணும். அப்புறம் குறிப்பாக வந்து பரதநாட்டியம் டான்சர்ஸ்க்கு வந்து சினிமா டான்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து சார் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து நான் நினைப்பேன், இவரும் என்ன மாதிரி குறைவாக தானே படிச்சிருக்காரு, இவர் எப்படி எழுதுறாரு, அப்போ நானும் எழுதுவேன். அப்படி நிறைய விஷயங்கள் நான் அவரை பார்த்து காப்பி பண்ணியிருக்கேன். இவர் வந்து எப்படி மேடையில் பேசுகிறாரு, இவரும் வந்து 8வது என்னமோ தானே படிச்சிருக்காரு, நானும் பேசணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இப்படியே வந்து அவரை பார்த்து நானும் செய்யணும்னு செஞ்ச விஷயங்கள் பல. அதனால் அவர் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். ஷீலா மோகன், ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ்? ஹலோ, ஐ ஆம் தேர் இன் மக்கள் நீதி மையம் சின்ஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். Kalyani BK, continuously talking madam, please take water. I got water, thank you. Pradeep Krishnaraj, you have a very good mix of city girl and rural girl look. How you get those looks perfect? My roots are from rurals. My amma is from Kumbakonam. My appa is from Karaikal Mayavaram. ஸோ மை ரூட்ஸ் வந்து ரூரல் தான். ஓகே, நாங்கள் சென்னைக்கு வந்து உழைக்கிறதுக்காக வந்தவங்க. ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் சென்னை. ஸோ ரெண்டுமே எனக்குள்ளே இருக்கும். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் தட். சுரேஷ் சக்கரவர்த்தி, அக்கா, ஐ நீட் டு ஆனர் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் முக்தா ஃபேமிலி. ப்ளீஸ் கிவ் மீ அ மோமெண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் லைவ். ஆஃப் கோர்ஸ் சுரேஷ், ப்ளீஸ். சிவாஜி சார் கூட நிறைய நடிச்சிருக்கீங்க, அது பற்றிய அனுபவம். இப்போ தான் நான் நிறைய சொல்லிட்டேனே, அவரே ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. சாந்தி குமார், டூ யூ குக்? ஐ கேன் பெயிண்டிங் பிஹைண்ட் யூ. டிட் யூ பெயிண்ட் இட்? எஸ், ஐ டூ பெயிண்ட், ஐ டூ வீவிங், ஐ டூ எம்ப்ராய்டரி, அண்ட் ஐ ஆல்சோ write. And yes, any form of art is okay with me. I'm a good cook, by the way. நீங்கள் என் சைஸை பார்த்தாவே தெரியும், எனக்கு பிடிச்சதாக சமைச்சு சாப்பிடுவேன். சரவணன் நட்ராஜன், ஒரு வாரிசு உருவாகிறது. A great performance from you. Experience of working with Mowli. Mowli sir is a great actor. அவருடைய ட்ராமாவை நான் பார்த்துருக்கேன். அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. I always thought he was an excellent actor and I had the privilege of working under him. Thank you Mowli sir. Shanti Kumar, do you cook? Atsuliyache. Vashanti Janardhanan, you are excellent, bold, beautiful, charming. I like your movies. Thank you so much. You should, I am sure you are also excellent, beautiful and charming. Otherwise you won't be recognizing. Chuma joke, okay. Thank you. Sujit Ramachandran, really happy to see you ma'am, especially in lockdown time. I really love the Chinna Papa and Periya Papa.
show. I still remember I used to fight with my parents to stay late to watch the show. Great memories, and the show has become part of my childhood. Thank you once again. இதை பற்றி நான் இந்த லைவ் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நிறைய சின்ன குழந்தைங்க வந்து இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கிறவங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் சின்ன பாப்பா பார்த்தா தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிருக்கேன்னு. ஸோ ஐ எம் ப்ரவுட் தட் ஐ வாஸ் சின்ன பாப்பா. அண்ட் தேங்க்ஸ் டு ராதிகா. சரவணன் நடராஜன், few words on your contemporaries Fatafat Jayalakshmi, Sri Vidya, Sri Devi, Jayachitra. Right. Okay, Fatafat Jayalakshmi and I, people said, had a striking resemblance. I don't really know about it. And she was a very dear friend of mine. அப்போல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு தெலுங்கு பேச வராது. என்னுடைய தெலுங்கு படத்துல எல்லாம் ஜெயா தான் எனக்கு டப்பிங் பேசுவாங்க. And then about who else you asked? Fatafat Jayalakshmi and then யாருமா மறந்துட்டேனே, ஜெயசித்ரா. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, ஜெயசித்ரா அம்மா வந்து அவங்க ரியலி வெரி ஃபியூ ஆஃப் தெம் ஐ ரியலி டிடன்ட் கெட் அலாங் வெல், அண்ட் ஐ திங்க் ஷி வாஸ் ஒன் ஆஃப் தெம். பிரதீப் கிருஷ்ணராஜ், யூ ஹேவ் டன் சம் ஆக்ஷன் ஓரியன்டட். கமல் சாரின் அரசியல் பற்றி உங்களின் கருத்து? எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு, மாற்றம் ஏற்படுத்துவார்ங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால தான் நான் அதில் ஒரு அங்கமாக இருக்கேன். மிஸ்டர் சிவராமன், ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யூ ரைட். செல்வம் ராமசாமி, ரஜினி முதலில் முழு ஹீரோவாக நடித்து வெளிவந்த பைரவி பட அனுபவங்கள் பற்றி. ஓகே, நானும் ரஜினி சாரும் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சிலக்கமா செப்பந்திங்கிற தெலுங்கு படம், அந்துலேனி கதா, அவள் ஒரு தொடர்கதையோட தெலுங்குல அவர் தான் எனக்கு கண்ணனா நடித்தார். அப்புறம் வந்து மாங்குடி மைனர், அந்த மாதிரி நிறைய படங்களில் நாங்கள் வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இந்த மாதிரி பல படங்களில் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஐ திங்க் இளமை வாஸ் ஆஃப்டர் பைரவி. அப்போ வந்து பைரவி படம் எடுக்க போகும்போது கலைஞானம் சார் வந்து எங்கிட்ட வந்து டேட் கேட்டாங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், அது மாதிரி ரஜினி அவங்கள வந்து ஃபுல் ஹீரோவாக நாங்கள் இந்த படத்தில் போட போகிறோம், நீங்கள் நடிங்கன்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் வாஸ் a dear friend of mine. அதனால் நான் எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியும். அதனால் வந்து நிறையா டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த படத்தில் ஐ வாஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் இட். ஸோ நான் வந்து ஒரு ஜோவியலாக சொல்லுவேன், கமல் சார், ரஜினி சார் அவங்களுடைய சரித்திரத்தில் அந்த சரித்திரம் வந்து என்னுடைய பெயர் இல்லாமல் வந்து முழுமையடையாது. ஏன்னா அவங்களோட அதிக படங்களில் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் ஐ நோ தெம் very very well. And yeah, ஏகாம்பரமையா, நீங்கள் இன்னும் சாதிக்க வேண்டியது எதுவும் உண்டா? நான் ஒன்றுமே சாதிக்கலை, எப்படியாவது போகிறதுக்குள்ளே ஏதாவது சாதிச்சுட்டு போகணுன்னு நான் முயற்சி பண்ணுவேன். நிச்சயமாக நான் வெற்றி அடைவேன். உங்களுடைய ஆதரவெல்லாம் இருந்தால் நான் வெற்றி அடைவேன். செல்வம் ராமசாமி, இயக்குனர் ருத்ரையா அவர்களின் இயக்கத்தில் உங்களின் நடிப்பு அனுபவங்கள். ருத்ரையா வாஸ் அ வெரி குவாய்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், பட் அவருக்கு என்ன வேணுமோ அது செய்ய வச்சுருவார். நான் வந்து இது குறிப்பாக இங்கே ஒன்று சொல்லணும். ஒரு ருத்ரையா அவர்கள் காலமாவதற்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் அவள் அப்படி தான் ரைட்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா, ஐ வாண்ட் டு டூ இட் நவ். அப்போ அவர் சொன்னார், கன்வின்ஸ் மீ வித் த காஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ எனக்கு தோணுதை சொன்னேன். ரஜினி சாரோட ரோல் வந்து தனுஷ், அண்ட் கமல் சாரோட ரோல் வந்து சூர்யா. உங்கள் ரோல் அப்படின்னு கேட்டார். இதர் பிகாஸ் நயன்தாரா இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் இப்போது. ஸோ ஐ செட் இதர் நயன்தாரா ஆர் த்ரிஷா. நைஸ், பட் ஐ வாண்ட் கிவ் யூ அப்படின்னு. என்ன சார் இது என்ன? இல்லை வேண்டாம், இட்ஸ் பெட்டர் வி டோன்ட் மேக் சம் மூவிஸ் அகெயின் அப்படின்னாரு. ரைட் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அவரே கூப்பிட்டு சொன்னார், ஐ திங்க் திஸ் மூவி ஷுட் கோ டு திஸ் ஜெனரேஷன், ஸோ ஐ யூ இன்ட்ரெஸ்டட்னு கேட்டாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து பாபநாசம், அப்புறம் தெலுங்குல திருஷ்யம், அப்புறம் மாலினி எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தேன் சார். 3 படம் ஃப்ளோரில் இருக்குது சார். முடிஞ்சோடனே இஃப் யூ கேன் ஸ்டில் வெயிட், ஐ திங்க் ஐ டெஃபினெட்லி டேக் இட் அப்படின்னு. அதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹேட் டு பாஸ் அவே. ஐ எம் ஹியரிங் தட் சம்படி வாண்ட்ஸ் டு மேக் இட் நவ். பெஸ்ட் ஆஃப் லக். Selvam Ramaswamy, congrats to Maya Srinivasan madam to conduct fantastic events. Congratulations Maya. மணிமொழி ஜெகதீசன், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மணிமொழி. I think all women have their own way of dressing. Thank you. Then what is this? சிவராமன் ராமநாதன், பில்லா படம் பற்றி சொல்லுங்கள். ஓகே, பில்லா
பிலா வந்து ஹிந்தியில் வந்து டான் அப்படின்னு வந்த படம். அந்த படம் வந்து சத்யம் தியேட்டரில், இஃப் ஐம் ரைட், சத்யம் ஒரு தேவி பேரடைஸ், ஐம் நாட் டூ ஷுர். அங்கே வந்து பாலாஜி சார் வந்து எப்பவும் ரீமேக்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க, அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட படம் நான் பண்ணது. இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் பண்ணுறீங்களா சொல்லுங்கள். நாங்கள் அப்போ டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் போய் பார்த்து தூங்கிட்டேன். ஓகே, அதுக்கு மெயின் ரீசன் ஒன்று வந்து எனக்கு ஹிந்தி வந்து ஐ கேன் ரீட் அண்ட் ரைட். ரொம்ப இது வந்து ஆச்சரியமான விஷயம். ஏன்னா சான்ஸ்கிரிட் என்னுடைய 2வது மொழியாக நான் எடுத்துக்கிட்டேன் பள்ளிக்கூடத்தில். நாட் தட் மொழி பற்று அதெல்லாம் இல்லை, நிறையா மார்க் கிடைக்கும். சான்ஸ்கிரிட்டில் எடுத்தால் நிறைய வந்து இங்கிலீஷில் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில். அதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி, இன்னொரு லாங்குவேஜ். எப்படியும் தமிழ் வீட்டில் நம்ம பேசி பழகி எழுத கற்றுக்குவோம், இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால. ஆனால் வந்து எனக்கு வந்து பேச முடியாது, பிகாஸ் நோ ப்ராக்டிஸ். ஸோ இந்த படம் பார்க்கும்போது நான் அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு வந்து ஐயோ சார் நான் தூங்கிட்டேன் சார், நான் பண்ணல சார் அப்படின்னு. இல்லை திஸ் வில் பி அ பிக் ஹிட், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஏன்னா அப்போல்லாம் வந்து பாலாஜி சார் கம்பெனி, முக்தா ஃபிலிம்ஸ், தேவர் ஃபிலிம்ஸ், இதுலலாம் நடித்தாதான் நம்ம வந்து ஒரு பெரிய நடிகை கேட்டகரியில் சேர்க்கப்படுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நான் பண்ணேன். அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. தேங்க்ஸ் டு பாலாஜி சார் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார் இயக்குனர். அவர் நான் குறிப்பாக இங்கே சொல்லணும். எனக்கு அப்போல்லாம் வந்து பாலாஜி சார் சொல்லுவாங்க, என்ன வேணால் நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிங்க அப்படிம்பாங்க. இன்னொன்று சொல்லணும், முக்தா சார் சொல்லுவார், என்ன இவ்வளோ கம்மியாக நீங்கள் செலவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களே, நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்கும் சார், நல்ல செலவு பண்ணிவிடுங்க. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க முக்தா ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப சிக்கனமாக பண்ணுவாங்க. ஆனால் தேவைப்பட்டால் ஒரு பாட்டுக்கு கூட அவங்க இங்கேருந்து காஷ்மீர் போயிட்டு வருவாங்க. இஃப் நீடட் தே வில் ஸ்பெண்ட். அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சவங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். ஸோ வந்து நல்லா செலவு பண்ணி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லுவேன். நானும் முக்தா சீனிவாசன் சாரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவர் வயசு வித்தியாசம் இல்லாமல் என்கிட்ட நல்லா பேசுவார். அவர் எவ்வளோ தீர்க்கதரிசினா, அவர் சொல்லுவார், நீ மட்டும் நடிக்க வராமல் இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ பெரிய பாலிட்டிஷியன் ஆயிருப்படி அப்படிமா. நான் பெரிய பாலிட்டிஷியன்லாம் கிடையாது, பட் தேர் ஐ எம் டுடே. சௌந்தரம் ஸ்ரீனிவாசன், நல்லதொரு குடும்பம், வாழ்த்துக்கள்மா, நன்றி. எல்லாருக்கும் அது மாதிரி நல்ல குடும்பம் அமைஞ்சாவே நம்ம வெற்றி அடையலாம் வாழ்க்கையில். சங்கர் முத்துசுவாமி, யோர் பேர் வித் ஜெய்சங்கர். ஓ, ஜெய் சார் பற்றி நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது. வாட் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஹி வாஸ். அதாவது வந்து என்ன சிபை எப்படி இருக்க அப்படிம்பாரு, ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அண்ட் அவர் அந்த இடத்துல இருக்காருனாவே வந்து நமக்கு அப்படியே இப்படி பரபரப்பாக இருக்கும், போரே அடிக்காது. அவ்வளோ எந்த வயசு வித்தியாசமும் இல்லாமல், தான் பெரிய ஹீரோ அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ அன்பாக எல்லாருக்கிட்டையும் பழகுவார். ஆனால் அவர் போயிட்டாரு தவிர அவர் தன்னை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு. விஜய் சங்கர் அப்படிங்கிற அவருடைய மகன் மூலமாக அவருடைய பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சார். 2 பேர் வந்து டாக்டர்ஸ், ஒருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ஐ கீப் இன் டச் வித் தம் பிகாஸ் ஜெய் சார் வாஸ் அ வெரி டியர் பர்சன் டு மீ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் சச் அ லவ்லி உமன். அவர் விஜய் சங்கர் வந்து அவங்க அப்பா மாதிரியே நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாருக்கும். அவர் வந்து ஆப்தமாலஜிஸ்ட். அவரே என்கிட்ட சொல்லுவாருமா, யாருக்காவது வசதி இல்லைன்னா நீங்கள் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படியே ஐ கேன் சி ஜெய்சங்கர் சார் இன் ஹிம். காட் பிளெஸ் தம். உமா ஐயர், யூ ஸ்பீக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேம், ஐ லைக் இட். ஐ டு லைக் டு பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஃபார் லைக்கிங் இட். லலிதா, நீங்கள் நடிகர் திலகத்துடன் நடித்த திரிசூலம் படம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஐ திங்க் எவ்ரிபடி லைக்ட் இட், அதனால தான் அது வந்து சில்வர் ஜூப்ளி மூவி. ஸோ எஸ், சிவராமன் ராமநாதன், மிக்க மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தை பற்றி பகிர்ந்து கொண்டதற்கு. தேங்க்யூ. வணக்கம் நாராயணன், வணக்கம். வணக்கம் ஐயா. வெங்கட்ராமன், have you ever felt that you missed acting with any particular star of your times? Actually, star of my times, I think I've acted with everybody. அதாவது வந்து ஜெய்சங்கர் சார் இறந்தப்போ ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அவருடன் அதிக படங்களில் நடித்த நடிகைகளில் நானும் ஒருத்தின்னு. அதே மாதிரி நடிகர் திலகம் அவர்கள் இறந்தப்போவும் எழுதினப்போ ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம் ஹூ ஹவ் ஆக்டட் இன் மெனி ஃபிலிம்ஸ் வித் ஹிம். ஸோ சிவகுமார் சாரோட நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், விஜயகுமார் ஐயாவோட நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஆக்டிங் வித் எவ்ரிபடி. என்னோட ஒரே குறை ரங்காராவ் ஐயாவோட நடிக்கலைங்கிறது. Have you ever felt that you missed acting? ஓ, அது சொல்லிட்டேனா. சங்கர் முத்துசுவாமி, நட்சத்திரம் நீயா, சூப்பர், நன்றி அக்கா. நீட் அ டைம். யா சுரேஷ், கோ அஹெட், ஐம் வெயிட்டிங்.
கோ ஹெட் சுரேஷ். நீ வந்து என்னோட ஃபோனில் நீ வாட்ஸ்அப்பாக போட, நான் அதை படிக்கிறேன். சேவ் டைம். ஐ வில் பிளே இட். சென்ட் அ வாய்ஸ் மெசேஜ் இஃப் தட் வில் பி ஃபாஸ்டர், பிகாஸ் ஐ நோ நீ வந்து டைப் பண்ணுறதை விட வாய்ஸ் மெசேஜில் தான் நீ கேடின்னு. வாய்ஸ் மெசேஜ் போடு, நான் அதை போட்டு விடுறேன். கையிலே ஃபோன் இருக்குது, இன்னொரு ஃபோன். ராதிகா விஎம், வாட் இஸ் யோர் போஸ்ட் இன் M&M? I am a proud M&M member. I requested my president that I will not hold any posting because I want to be freelancing with all the job in the party. நான் பதவிக்காக அரசியலுக்கு வரலை. நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுல ஒரு அங்கமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். கார்த்திகேயன், எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் வாழ்வே மாயம் சாங் ஷூட்டிங் மேம். விச் சாங்? அதில் வந்து வாழ்வே மாயம் அந்த பாட்டு இருக்குது, வந்தனம் பாட்டு இருக்குது, ஹே ராஜாவே அந்த பாட்டு இருக்குது. எந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்கன்னு தெரியலையோ தம்பி. பிரதீப் கிருஷ்ணராஜ், யோர் காமெடி டைமிங் இன் சிம்லா ஸ்பெஷல் வாஸ் laugh riot. Tell us Simla special experience. See, having Tenga sir in one side and Kamal sir who is versatile in any form of acting, then I should also be good, right? At least I should be influenced by them. Otherwise I'm not an actor. I was influenced by them and I did my best. Vasanthi Janardhan, film industry missed to honor you and your talent with awards. Tamil Nadu government should have given you awards. No problem. I never act for awards because எல்லாரும் அப்போ வந்து சொல்லுவாங்க சிவாஜி சாருக்கு கூட வந்து பெரிய ரெக்கக்னேஷன்லாம் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு. நாட் தட் ஐ எம் கம்பேரிங் மை செல்ஃப் வித் ஹிம், பட் தென் நமக்கு முன்னாடி இருந்த மேதைகளை பார்த்து நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அவார்டு அப்படிங்கிறது வந்து மக்களோட ரெக்கக்னிஷன் தான் பெரிய அவார்ட். ஸோ ஐ ஹாவ் தட். சி, நான் இப்போ நான் தொடர்ந்து நான் நடிக்கிறதில்ல, இருந்தால் கூட நான் எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் யசோதாவில் நடிக்கும்போது மக்கள் என்கிட்ட காட்டியிருக்க அன்பு, I have tears in my eyes. I really don't know how I'm going to thank them for all this love. Thank you so much. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 days 7 days 1.5 lakh and above people have watched it. What more do I want? அந்த சின்னதாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக ஆசைப்பட்டதே கிடையாது. என்னுடைய தயாரிப்பாளர்கள், என்னுடைய இயக்குனர்கள் என்னை பார்த்து நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எனக்கு மாபெரும் விருது. சந்திரிகா ராமன், யோர் ரீசன்ட் யசோதா சூப்பர். தேங்க்யூ. நான் படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு சந்திரிகா. ஓகே, யூ ஹேவ் ரிப்ளைட். ஸ்ரீபிரியா வெங்கடேஷ், மீ அண்ட் மை டாட்டர் லவ்விங்லி கால் யூ ரவுடி பாப்பா. Actually, no, I am one. I am a rowdy. Thank you. Thank you for recognizing that. Pradeep Krishnaraj, Yashoda is a brilliant new age content. Hats off, ma'am. Thank you, Mr. Krishnaraj. C. Karthi, C. Karthi. Hi, ma'am. Hi. சுரேஷ் சக்கரவர்த்தி, என்னையா நீ என்னமோ டைம் எல்லாம் கேட்ட ஒன்றுமே வரலையே, என்ன பண்ண நீ? ஓ, ஓகே, ஐ ஹாவ் சம்திங். அக்கா, தேங்க்யூக்கா. மிஸ்ஸஸ் மாயா, முத்தா ஃபிலிம்ஸ், முத்தா ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க சொன்னாங்க. ஸ்ரீ முத்தா ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ முத்தா ராமசாமி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட முத்தா ஃபேமிலி சார்பாக த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் த மோஸ்ட் போல்ட் சொன்னால், த மோஸ்ட் போல்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு கொடுக்க சொன்னாங்க. I am taking the privilege, Maya, and adding the most straightforward, the most honest, and the most daringly truthful. அப்படின்னு கொடுக்குறேன். And thanks for the opportunity. And thank you, Maya, for this opportunity. It was an honor to give a title to Akka. And thank you, Maya, for this opportunity. It was an honor to give a title to Akka. Thank you so much, Maya. Thank you. I know your dad used to love me and I always respected him. We used to fight over books. Sir, என் புக் என்ன சார் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நான் சண்டை போடுவேன். He was such a wonderful person and getting it from his children is an honor to me. And that being presented by Suresh, who is also my brother, I'm so honored. And I'm moved. அப்புறம் என்ன அவார்டு வேணும் சொல்லுங்களேன்? When I have people who love me,
தேங்க்யூ. Dev Payakal, hi. Shanti Kumar, which choreographer were you comfortable working with? Have you suggested any dance master or work with the master hired? No, I am so happy with everybody because most of them have worked with my Periyappa Dandaidapani Pillai. தங்கப்பன் மாஸ்டர் வந்து நிறைய படம் என்னோட பண்ணியிருக்காங்க. ராமு மாஸ்டர் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. புலியூர் சரோஜா சித்தி என்னோட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஐ ஹாவ் அ பாண்டிங் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் வாஸ் ஃப்ரம் புலியூர் சரோஜா சித்தி. They all have made what I am today. Thank you. You know, when you get a little old, easily tears come out of your eyes. நடிகர் மோகன்லால், நடிகை மீனா இருவரும் நடித்த மலையாள திரைப்படம் போயிடுச்சு. அது நீங்கள் நீயா படம் எடுக்கும்போது இந்த நிலையில் நீங்கள் கேட்டால் அத்தனை இயக்குனரும் இயக்க தயாராக இருந்த நேரம். அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி இயக்குனர் திரு துரை அவர்களின் இயக்குனராக? துரை சார் வாஸ் அ வெரி பிக் பசியெல்லாம் அப்போ எடுத்திருந்தார். ஹி வாஸ் மச் சார்ட்டட் அவுட் டைரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன டைரக்டர் பெரிய டைரக்டர்னு யாரும் கிடையாது. நல்ல டைரக்டர், கெட்ட திறமை இல்லாத டைரக்டர், அப்படி தான் 2 பேர் இருக்காங்க. அதில் துரை சார் ஃபால்ஸ் அண்டர் அ வெரி டேலண்டட் டைரக்டர் அண்ட் வி வர் ஆனர்ட் தட் ஹி அக்செப்டட் டு டூ த ஃபிலிம். பிகாஸ் ஒரு ரீமேக் எடுக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். புதுசாக எடுக்கிறத எந்த படத்துக்கூடையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ரீமேக்கை தான் வந்து அது பெட்டராக இருந்தது, அதை விட இது பெட்டராக இருந்ததுன்னெலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த ரீமேக்கை கெடுக்காமல் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அதில் வந்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் துரை சார் இவங்கெல்லாம் வந்து சி.வி. ராஜேந்திரன் சார் ஆல்வேஸ் டு பி ரிமெம்பர்டு. அன்பரசு ஸ்ரீபிரியா மேம், வாட் இஸ் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட் இன் சினிமா ஆர் சீரியல்ஸ்? ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து எதுவுமே பிளான் பண்ணலை. இந்த லாக்டவுனில் எப்போ நாங்கள் எடுத்தது கூட திடீர்னு ஓவர் நைட் முடிவு பண்ணது. அண்ட் லைக் ஐ செட், கமீலா வந்து இஸ் லைக் அ சிஸ்டர் டு மீ. அண்ட் ஐ டோல்டு கமீலா அப்படின்னோன்னா அவங்க வந்து என்னுடைய பேஷனுக்கு வந்து அவங்க துணையாக நின்னாங்க. ஷி செட், ஆஃப்கோர்ஸ் நான் நாசர்கிட்ட பேசுகிறேன், நாசர் சார்கிட்ட நான் கதை சொல்லிட்டு சொன்னேன், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு சே நோ. எனக்கு வந்து கமீலாவை தெரியுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணணும்னு இல்லை, நான் கோச்சிக்க மாட்டேன். அவர் சொன்னார், இல்லை நாளைக்கு இதுதான் ஃப்யூச்சர்னா ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் இட். தட் இஸ் அன் ஆக்டர் அண்ட் தே ஆல் கேவ் மீ their cooperation and we made a show. கல்யாண் பிகே, நடிகர் திலகம் அவர்களை கடவுள் என்று சொன்னீர்கள். see more வரலையே in your every film. I don't know, it's running away. Maya, hope you will have a recording of this so that I try and answer the rest of them, please. I like your 80s actors every year get together. Yeah, but I don't go for that because there are a lot of people who've been not a part of it. So I like to be with the majority people. They are all, and the group like irukravanga ellarum my dear friends. I love them all. So just that I'm not a very party person, but my husband takes part in it. Jayaraman Bharadwaj, all time favorite movie is Aval Appadithaan. அந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து? நான் நிறைய சொல்லிட்டேனே. அன்பரசு, ஸ்ரீபிரியா மேம், மாஸ்டர் லெஜெண்ட் ஆஃப் ஜெமினி கணேசன் சார், எனி ஃபேவரட் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப்? ஓ எஸ், ஜெமினி சாரோட மகள் வந்து என்னுடைய கிளாஸ்மேட். ஸோ அகெயின் extended family for me, and இன்னைக்கும் we all keep in touch, and he used to be my favorite. நான் சொல்ல, ஜெமினி சார் நீங்கள் நடிக்கிற காலத்தில் நானும் ஹீரோயினாக இருந்தால் மேபி நானும் வந்து I would have fallen in love with you. Such a charming, such a decent person actually, and such a natural actor. அவ்வளோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ I like him. He's such a wonderful person. அன்பரசு அரசு, ஸ்ரீபிரியா மேம், okay, I've answered. Srikanth Sharma, actor, producer, director, now politician. What next? I don't know what time has for me. Anbarasu Arasu. So somebody I thought was coming. Shripriya ma'am, a great
drama legend Crazy Mohan, any favorite moments in your life? Unfortunately நான் அவரோட ஒர்க் பண்ணல. ஆனால் வந்து ஒரு ட்ராமாவில் ஜட்ஜாக நானும் அவரும் உட்காந்துருந்தோம். I had splits laughing at his comments. I wish I had worked with him. ஸ்மிதா ரமேஷ், மேம் கும்பகோணம் பக்கம் கோவில்களில் உங்கள் பெயர் பார்த்திருக்கிறோம். உங்களின் இஷ்ட தெய்வம், ஆன்மீகம் பற்றி உங்கள் கருத்து? ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், இப்போ நான் ஸ்ரீபிரியா, எங்கள் அம்மாவுக்கு மகள், என்னுடைய சகோதரர்களுக்கு சகோதரி, என் மகளுக்கு அம்மா, என் அக்காவுக்கு தங்கை, அந்த மாதிரி கடவுள் ஒன்று தான். we look at it with different names. ஸோ எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதுலாம் வந்து தெய்வமே எனக்கு இஷ்டம். நான் வந்து தர்காவுக்கு போவேன், நான் சர்ச்சுக்கு போவேன், நான் கோவிலுக்கு போவேன். இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ அந்த ஒவ்வொரு கோயிலையும் நீங்கள் என்னுடைய பேரை பார்த்துருப்பீங்க. சில கோவில்களில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சுமிதா ரமேஷ், அது எல்லாத்துக்கும் நான் என்னுடைய கணவருக்கு தான் நன்றி சொல்லணும். செய்கிறதெல்லாம் அவர் தான். But then he will always bring out my name for that. Thanks to him. I have some lovely people in my life. Then Devi Payakal, what was the role you missed and regretted? Moonram Pirai. I don't know if Tyagarajan sir himself knows about it. Balu Mahendra sir always told me that actually I wanted you in that film, and he did talk to me. And அப்போ அகெயின் ஐ வாஸ் ஸோ பிஸி. அந்த நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற சமயத்தில் பல நல்லதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். தட் வாஸ் ஒன் ஆஃப் தட். பட் தென் ஐம் ஷுர் மேபி ஐ wouldn't have done as well as Sridevi. She was amazing in that film. Tell me about S. Subbalakshmi. Have you met her? M.S. Subbalakshmi. M அப்படி போயிட்டு. No, I haven't unfortunately met her. But I'm proud that she's a musician. So is my family. And I'm so proud of that. மரியா சிவானந்தன், உங்கள் உடைகள் மிக அழகு. நீங்கள் நடித்த பாத்திரங்களில் பிடித்தது எது? அது என்னன்னு தெரியல. நான் வந்து இந்த ரொம்ப தைரியமாக துரு அப்படின்னு நடிக்கிற படங்கள் தான் வந்து மக்களுக்கு பிடிச்சது. அண்ட் ப்ராபப்ளி தட் வாஸ் மை நான் வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது தெரியுமா. நான் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். ஸ்கூல்லேருந்து வந்தப்போ அதிகமாக பேச மாட்டேன், ரொம்ப குவைட்டாக இருப்பேன். ஆனால் வந்து லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் என்னை சுற்றி நான் ஒரு வட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் டு பி லவுட் டு கீப் சம் பீப்புள் அவே ஃப்ரம் மீ அப்படின்னு. அண்ட் தட் ஒர்க் அவுட். அது அப்புறம் நாளடைவில் தட் பிகேம் அ ஹேபிட். வசந்தத்தில் ஒரு நாள், த ரீமேக் ஆஃப் மௌசம், மார்வலஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் போத் ரோல்ஸ். தேங்க்யூ சரவணன் நட்ராஜன், தேங்க்யூ ஃபார் ரெக்கக்னைசிங். கல்யாண் பிகே, நீங்கள் வெளி உலகிற்கு சிறந்த நடிகை, திறமையானவர், பலராலும் பாராட்டப்பட்டவர். வீட்டில் எப்படி? வீட்டில் வந்து நான் வந்து குவைட்டாக தான் இருப்பேன், ரொம்ப குவைட்டாக இருப்பேன். திடீர்னு வந்து I will have to express myself. அப்போ நான் I will express. ஏன்னா வீட்டில் வந்து எனக்கு நேரமே இருக்காது. காலையில் எழுந்துச்சு சமையல், அதுக்கப்புறம் வந்து மை பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நான் டைம் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுப்பேன். 12 மணி வரைக்கும் வீட்டு. ஏன்னா வந்து பார்ட்டி விஷயமா வந்து நான் வந்து சொல்லிவிடுவேன் 12 o'clock வரைக்கும் நான் ஹவுஸ் ஒய்ஃப். அதுக்கப்புறம் வந்து I will come and do the party work, but I will make up for it. I will stay long and work. So I make my timings and I will do. Shripriya ma'am, K.R. Vijaya ma'am, any favorite moments you acted with them? Of course I love K.R. Vijaya ma. ஐயோ, நான்லாம் வந்து விஜயம்மா மாதிரி ஒரு அழகி வந்து பார்க்குறது ரொம்ப அரிது. அவங்க வந்து மாநரமாக இருந்தால் கூட, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபேராக இருக்கிறவங்கள தான் அழகுங்கிற மாதிரி ஜென்ரலாக பீப்புள் திங்க். பட் விஜயம்மாவோட அழகெல்லாம் நேராக பார்த்தீங்கன்னா, நேராக மட்டும் படத்தில் மட்டும் என்ன அவங்க டாடாடாடாடா, அவங்க கண், அவங்க மூக்கு, அவங்க சிரிப்பு, அவங்களோட அந்த பெண்மையான நடிப்பு, everything has to be mentioned. I absolutely love her. And I've had some fantastic moments acting with her. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, நான்லாம் கூட இல்லை கிளாமர் ஹீரோயின் அப்படிலாம் நடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு நெயில் பாலிஷ் சரியாக போட்டிருக்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன். ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னாலும்
இப்போ போட்டு வந்த மாதிரி அவங்க கரெக்டாக அவ்வளோ அழகாக அவங்கள மெயின்டைன் பண்ணுவாங்க. சச் அ பியூட்டி ஷி இஸ், நாட் ஓன்லி இன் ஹர் லுக்ஸ், உள்ளுக்குள்ளேயும். அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயம்மா. ஐ ரியலி லைக் ஹர். ஹலோ ஸ்ரீபிரியா மேம், திஸ் இஸ் சஞ்சய் ஆக்டர், ஜெய்சங்கர் சன். ஹவ் ஆர் யூ? சஞ்சய் just was talking about your father. I am fine. How are you all? I love those 3 kids of Jay sir, you know. Sanjay, Vijay and Sangeeta. All 3 of them. அப்படியே ஜெய் சாரை உரிச்சு எடுத்த மாதிரி அவ்வளோ நல்ல குழந்தைங்க. ஐ லவ் them all. அன்பரசு, ஸ்ரீபிரியா மேம், how many language you will speak? You will speak and acting. Okay. I am fluent in Tamil, of course, Telugu and Kannada. மலையாளம் கொஞ்சம் டிஃபிகல்ட் எனக்கு. ஏன்னா அப்போல்லாம் மலையாளம் ஷூட்டிங் வந்து நாளாக நடிக்கும்போது ராத்திரி தான் மலையாளம் ஷூட்டிங் முக்கால்வாசி வைப்பாங்க. அப்போ வந்து ஒரு 30 பக்கம் டைலாக் கொடுத்துருவாங்களா, எனக்கு வரவே வராது தூக்கத்தில். ஸோ மலையாளம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் மை ஹஸ்பண்ட் இஸ் ஆக்டட் இன் லாட் ஆஃப் மலையாளம் ஃபிலிம்ஸ் அண்ட் நவ் ஐ am அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர். Chandrika Raman, you have a very good taste. Your dressing sense, your choice of attire and accessories, one artist of a kind, beautiful heart and mind reflects in your appearance. நீங்க என் ட்ரெஸ் பற்றிலாம் சொன்னது இல்லை சந்திரிகா. You said I have a beautiful heart. No, I'm so happy. I'm so happy, Chandrika. I don't know if I really have, but I'm happy. Arthanari MDDM. Sripriya, you must stay politics. We need Kamaraj rule in Tamil Nadu. We will do our best. We will be a part of the change. Join us. Give us your best. Ravichandran, good evening. Good evening, Mr. Ravichandran. Your recollections of Maria My Darling and director Durai. I just spoke about Durai sir, that he is one of the most intelligent directors. And Maria My Darling வந்து அப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜில் எடுத்தாங்க. அது ரொம்ப நாள் எடுத்ததுனால as I said, ஒரு படம் வந்து டக்குன்னு எடுத்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணாதான் அதுக்கு ஒரு சாம். There it lost its charm, I guess. But then, okay. Sripriya ma'am, which is your upcoming serial project? Any few lines? We are happy to see you. Chinna Papa Periya Papa Part 2. We are waiting to see. See, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பாலேருந்து நான் விலகிக்கிட்டதுக்கு அப்புறம் some very talented actors acted in it. Nalini is my very favorite actor. அப்புறம் வந்து ஊர்வஷியோட சிஸ்டர் கல்பனா is such a wonderful sense of humor she had rather. Then வேற யார் அதில்? சீமா வாட் அன் ஆக்டர் அவங்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் அது பண்ணுறத நான் பார்க்குறச்சே நினச்சேன், நம்ம என்ன பண்ணோம், அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. why didn't I do this? And I always thought, and I am awed by all of them. நான் இப்போ எந்த சீரியலும் பண்ணலை பிகாஸ் கொஞ்சம் மொனாட்டனஸாக ஐ ஃபெல்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ ஐ தாட் நோ, ஐ won't. Good evening Shanmugam Kadirvel. Anbarasu. Sripriya ma'am, cinema, serial and politics. Oh my God. How you manage all the time? Will manage everything by itself. Respectful Madam Raman Ramakrishnan. My humble namaskar. I am your fan for over 20 years. You are a very good dancer in 1990s. Correct, madam. Even now I am a good dancer. Only thing is I don't dance. But dance is in our family, so I guess I am still a good dancer. Saravanan Natarajan, K.S. Sridhar, KB. Your experiences of working with each of them. KSG is an amazing director. அவருக்கு வந்து ஒரு டைலாக் சொல்லும்போது கூட தாளம் போட்டு சொல்லி கொடுப்பாரு. இப்படி தான் தாளம் தப்புதே, தாளத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து ஒரு இட் வாஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸே எனக்கு வந்து ஒரு லைன் தமிழில் படிக்கும்போது கூட அந்த தாளத்தோடு படிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தவர் அவர். ஸ்ரீதர் சார் சச் அ ஸ்டைலிஷ் டைரக்டர். அவர் வந்து ஒரு ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இளமை ஊஞ்சல் அடிக்கிறது படம் பண்ணாங்க. அப்போ வந்து he used to
டெல்லர்ஸ் நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கணும். ஹீரோயின்ஸ் ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அப்படி இருக்கணும், அப்படி தான் சரோஜா தேவிமா பார்த்து எல்லாரும் பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் கூட நடித்த வந்து ஐ டிட் இளமை ஊஞ்சல் அடிக்கிறது தமிழ் தெலுங்கு சைமல்டேனியஸாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தரியமே வருதுன்னு ஒரு படம், தட் டிட் ரியலி டிட் டூ வெல். பட் தென் அது ஃபுல்லாக அமெரிக்காவில் ஷூட் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ எனக்கு ரொம்ப பாக்கியம் இவங்க கூட எல்லாம் பணியாற்றுறதுக்காக கிடைச்ச வாய்ப்பு. கேபி சார், ஓ மை காட், எனக்கு அவரை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து என்னன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து எனக்கு முதல் படம் முருகன் காட்டிய வழி, அந்த படம் வந்து முதல் படம். அதே நேரத்தில் தான் அவள் ஒரு தொடர்கதையும் எனக்கு சைமல்டேனியஸாக தான் ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், அப்படி ஒரு ஆர்டிஸ்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அந்த படத்தில் அவர் வந்து அவ்வளோ கேரக்டரையும் அவர் நடித்து காட்டுவார். அவர் நடித்ததில் 105% கூட நாங்கள் யாருமே நடிக்கலைங்கிறது தான் உண்மை. அவருக்கு வந்து இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷனை கொடுத்து ஆல் ஆஃப் தெம் பிகேம் ஸ்டார்ஸ் அந்த படத்தில். ஸோ நான் வந்து சும்மாவே சார் பேரை சொன்னால் எழுந்து நிற்பேன், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஸோ தேங்க்யூ கேபி சார் ஃபார் வாட் யூ ஹவ் மேட் அவுட் ஆஃப் அஸ். Ravi Chandran, did you act with Mr. Shivaji Ganesan? Come on, I have. I think நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். How do you தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்ய? Oh my God, page. Thanks to you, ma'am, and Ravikant sir. Today we have very most bold and energetic speaker, Sri Priya ma'am. We gain lot of experience in their life. Best wishes to you, film and serials. Thank you, Mr. Anbaras. Thank you. Sanjay Shankar, hi Sri Priya ma'am. This is Sanjay, actor Jay Shankar son. How are you? I did answer you, Kanna. That's அவங்க அப்பா வந்து அப்படிதான் என்ன கண்ணா அப்படின்னாரு. அதனால் நானும் அப்படி அவங்கள சொல்கிறேன். சாந்தி சுப்ரமணியம், I like you Sri Priya ma'am, madam, for your frankness and boldness. Thank you. Sri Priya ma'am, thanks for sharing Mukta film moments in your life. Thank you. Just a minute. Okay. Now, I must thank Maya for inviting me for Mukta 60, and of course Mr. Ravi sir as well. And my deepest thanks to Mukta sir, Mukta brothers, both of them. Srinivasan sir and Ramasamy sir, for making me, அதாவது நானும் ஒரு ஸ்டேட்டஸான ஹீரோயின் அப்படிங்கிறது வந்து அவங்க படத்துலலாம் நடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிது. அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு இந்த தருணத்தில் நான் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, அண்ட் ஐ எம் ஷுர் வி ஷல் மீட் வெரி சூன், அண்ட் காட் வில்லிங் மேபி Mukta 75 I should also be a part of it. Thank you all. Thank you Maya for the lovely title you gave me on behalf of your father. Thank you Suresh for presenting it to me. நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அன்புக்கு என்னைக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.